சே வெஸ்டோ பிரமா 2 கணக்கு நீதி அரசர் கணக்கு போடுதார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா, கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. கவர்மெண்ட் வேலை என்னப்பா? கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் ஆரம்பிக்கும், கவர்மெண்ட் வைக்கும். கோர்ட்டில் கவர்மெண்ட்டு மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசுன்னு எல்லா கழுதையும் வெளில விட்டு நீங்கள் கணக்கு எழுதிய தப்பு செய்கிற கணக்கு தான் எழுதிய கணக்கு, சுத்தமான கணக்கு எழுதலை. புரியுதா? நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தப்பு செஞ்சவன் இந்த செம்மத்தில் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து மும்பை வரைக்கும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாகணும். கடவுளுடைய கட்டளை. அவர் நீதி அரசர் கட்டளை இட்டார், போடுறா கணக்கை போடுறா அப்படின்னு. இப்போ டெல்லியில், மகாராஷ்டிராவில் அந்த பேப்பர் அச்சடித்த பேப்பர் வீடுந்தோறும் நான் பேப்பரை அடித்து கொடுக்கமுங்க. ஜனநாயகம்னு சொல்லி கை இயந்திர ஓட்டு முத்திரை வாங்கி கொடுக்கான். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டாங்களா? கேட்கல. நீதிபதியை கோர்ட்டில் வந்து கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டான். அரசியல்வாதி இவனா அச்சடிப்பான், இவனா கொடியை தூக்குவான், இவனா அசிங்கம் பண்ணுவான். இதுக்கு முற்றுப்புள்ளி அடித்து தூக்குறது யார்? கடவுள் ஒன்று தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. அதனால் ஆதார கார்டு, ரேஷன் கார்டு உள்ளவன், கொடியை தூக்குறவன், கொடியை வாசிக்கிறவன், கொடி பூரா தூக்கிட்டு ஆடிட்டு அலைவான். 4 வீலர் 2 வீலரில் ஆட்டுவான். அவனுடைய முத்திரை பூரா எல்லா காவல்துறையில் இருக்குது. கொடியை தூக்கினவன், ஆட்டினவன், போகிறவன், வந்தவன் எல்லாமே தப்பித்தனமாக போன வந்து எல்லா கணக்கும் காவல்துறையில் இருக்குது. காவல்துறை அந்த நேரம் கொடுக்கணும். இப்போ கல்விக்கு உள்ள கணக்கு போடுறாரு. கல்விக்குள்ள கணக்கு எல்லாமே அரசு வேலை பார்க்குறவன் பூரா ப்ரைவேட்டில் படிச்சுட்டு வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்கான். ரிச்சிட் அடிச்சிட்டார், செல்லாது. அவன் பூரா உள்ளே போயிடுவான். அரசியல்வாதி நியமித்த கணக்கு கல்வியில் படித்து அரசியல் வேலை கொடுக்கான்ல. தாசில்தார் 10 பேர் நியமிப்பான், 1000 பேர் நியமிப்பான் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். இதே கணக்கில் இந்த மாட்டிக்கிட்டான். இப்போ கல்வியால் மாட்டிக்கிட்டான்ல. கல்வினா அவனா வாயை விடணும். அந்த கணக்கை விட்டுருவார், மாட்டி தூக்கிடுவார். பெண்ணெல்லாம் இங்கிலீஷ் பிள்ளைங்கிடம் தமிழ் வார்த்தை கொடுத்தார். உன் நாக்கில் என்னடா தமிழில் சாப்பிடணும், போகணும், வரணும், கழுவணும், தேய்க்கணும், ஓட்டணும்னு தமிழ் வார்த்தை தான் கொடுத்தாரா? காமுட்டா பேகளா பூரா அசிங்கம் பண்ண வந்த முட்டா பேகளா, காமுட்டா பேல. அதே மாதிரி கணக்கு 2ஆம் நம்பருக்காக ஸ்கூல் பூரா, ப்ரைவேட்டு ஸ்கூல் பூரா, கவர்மெண்ட்டு ஸ்கூல் பூராமே நோட்டீஸ் விட்டுரு. எல்லாம் 2ஆம் நம்பர் காலேஜ் எல்லாமே கில்லு எல்லாமே 2ஆம் நம்பராக எதில் இறக்கியிருக்கான்? விளையும் பூமியில் இறக்கியிருக்கான். விளையும் பூமி. புரியுதா? மானிட பேய்களுக்கு கொஞ்சம் இப்படி தான் தின்னுட்டு போவான். பறவைகள், விலங்குகள் எல்லாம் அனைத்தும் அது அதிகமாக இருக்குது. இவன் கம்மியாக கிடக்கான். இப்போ அதை அடித்து சாப்பிட்டு அதை கம்மியாகிடுச்சு, இவன் அதிகமாகிட்டான். அப்போ இவனை வந்து இனிமேல் ரெக்கையை ஒடிச்சு விட்ருவார். எல்லா கணக்கும் புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டிலே பார்க்க வேண்டாமாப்பா. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கியா, அப்போ வேலை பார்க்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். ப்ரைவேட்டில் படிச்சுட்டு கலெக்டராக இருப்பான், தாசில்தாராக இருப்பான், விஓ இருப்பான், அடுத்தாப்பில் கீழே என்னென்ன அதிகாரியாக இருக்கானோ அத்தனையும் இருப்பான், காவல்துறையிலே இருக்கான். எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படித்து உள்ளே வரான், ஆணும் பெண்ணும். அப்போ அந்த கேள்வி நீதிமன்ற கோர்ட்டில் கேட்க வேண்டாமா? என்ன அர்த்தம் அப்படின்னு. அப்போ கவர்மெண்ட்டை அழிக்கான். அப்போ எல்லாமே கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக ஆக்கி 2ஆம் நம்பரில் கொண்டு போய் கொடுத்து எல்லாம் நாசம் பண்ணுதான். அப்போ அரசியல்வாதியை ஒன்று விடாமல் செதுக்கி தையலை போட்டு விட்ருவார். அடி வாங்குறது உறுதாண்டா. நல்லா தேத்தி, நல்லா உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நல்லா கெட்டுக்கட்டாக சேர்த்து வச்சுருக்க பேப்பரு, நகை, இடம், வீடு எழுதி வச்சுக்கல எல்லாம் மொத்தமாக சுருட்டி உன் பொண்டாட்டி, உன் புள்ள, பேரம்பேத்தி வரைக்கும் உள்ளே விட்டு தேய்ச்சி நக்கிக்கோங்கடா. போட்டாடுறா கணக்கு. தமிழ் வார்த்தையில், தமிழ் பண்பாடில் தானே உங்களுக்கு கொடுக்கணும். முக்கால் சத்தியம்.